ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியை விட இந்திய அணி தாப்போ ரொம்ப வலுவான அணி இப்போ இருக்கிற நிலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாள் நியூசிலாந்து வீரரான பிராண்டன் மெக்கலம் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து அணி தலைமை பயிற்சியாளராக இருக்கார். அவர் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவரோட பேட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2015 உலகக்கோப்பையெல்லாம் என்ன பேட்டிங்க, எப்பா இறங்கி 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 அடிப்பாருங்க, 6-4மா. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவர். பார்த்தீங்கன்னா இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலாந்து அணி ரொம்ப வலுவான அணியாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கிலாந்து அணியை விட இந்திய அணி ரொம்பவும் ஆபத்தான அணியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க 3 விதமான ஃபார்மெட்டையும் சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத இந்திய அணி எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம். ஆனால் அடுத்த தலைமுறை அப்படியே வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை ஜெய்ஸ்வால், கில், ரிங்கு சிங் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்லாம் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குது. அவங்க மேலும் நிறைய உலகக்கோப்பை, ஐசிசி டிராஃபிகள் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான நேரம் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓடிஐயில் ஃபுல் டாமினேஷன் பண்ணாங்க. ஃபைனலில் வந்து தான் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டாங்க. T20 உலகக்கோப்பையில் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் கப் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது ஒரு தரமான அணியால் மட்டும்தான் முடியும், எல்லா அணியாலும் முடியாது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது இந்திய அணி எந்த அளவுக்கு தரமான அணின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டன் மெக்கலம் பேசி முடிச்சிருக்காரு. எப்போ பேசினாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் இப்போது டெஸ்ட் சீரிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் 2வது டெஸ்ட் சீரிஸ் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு. அது முடிஞ்சோடனே பத்திரிக்கையாளர் இந்திய அணி பற்றி கேட்ட கேள்விக்கு அவர் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு லெஜெண்டுங்க, எப்படி சொல்கிறது, பேட்டிங் செமையாடுவார், ஒரு கேப்டனாக கூட இருந்திருக்காரு. அவர் இந்திய அணி இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இன்னும் நிறைய ஐசிசி டிராஃபிகள் வேணுங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு, 17 வருஷம் கழிச்சு T20 உலகக்கோப்பை வேணும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கே இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்தியா ஃபேன்ஸு. இன்னும் அடுத்த ஒரு ஐசிசி ட்ராஃபி, இன்னும் சாம்பியன் ட்ராஃபி வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு கப் வருது. இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அதில் நிறைய வெற்றி பெற்றால் இந்திய ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் கொடுத்து கிரவுண்டுக்கு எதுக்கு வராங்க, இந்தியா ஜெயிக்கணும் தான் வராங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜெயிச்சு கொடுத்தா ஒரு ட்ரீட் மாரி இருக்கும், அவ்வளோதான். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக பிராண்டன் மெக்கலம் சொன்ன மாதிரி மேலும் நிறைய ஒரு உலகக்கோப்பைகள் வெல்லணும். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2வது T20 ஸ்ரீலங்கா அன்றைக்கி ஆப்போசிட்டாக கூட இந்திய அணி சூப்பராக 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அந்த கோலியும் ரோஹித் இல்லாமல் இந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்திய அணி. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். பிராண்டன் மெக்கலும் அதான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.